அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது மூட்டு வலிக்காக பார்க்க போகிறோம். அதாவது பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்குலாம் நிறைய மூட்டு வலி வருது. இப்போ வயசானவங்களாம் நம்ம சொன்னோம்னா 50-60 வயசுலேருந்து தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 40 வயசுலேருந்தே எல்லாருக்குமே அந்த முழங்கால் வலி வந்துடுது. இப்போ அதை எப்படி போக்குறது? இப்போ நிறைய மாத்திரைகளுக்கு பின்னாடி ஓடாமல் நம்மளே எப்படி இந்த மாதிரி யோகா எக்ஸசைஸ் மூலமாகவும் டயட் மூலமாகவும் எப்படி நம்ம சரி செஞ்சுக்கலாம்னு பார்க்க போகிறோம். இப்போ மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நேரம் கீழே உட்காந்துட்டு அவங்க நல்லா செய்ய முடியாது. அதுக்காக நம்ம நாற்காலியில் நம்ம உட்காந்துட்டு செய்கிறோம். ஒன்றும் இதில் ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கும். அதை டெய்லி செஞ்சுக்கிட்டே நம்ம காலையிலையும் மாலையிலையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தோம்னா அவங்க கொஞ்சம் நல்லாவே ரிலீஃபாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மசில்ஸ் இங்கே இது நிறைய நம்ம உடம்புல நிறைய மசில்ஸ் இருக்குது. இதில் இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா குவாட்செப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மசில்ஸை கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாலே அந்த நீஸ் அந்த மூட்டுக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்தன் ஆகிடும். அப்போ அது என்ன ஆகும், அவங்களுக்கு அந்த முழங்கால் வலி வராது. இப்போ அதுக்கு நம்ம எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும், எப்படி கொஞ்சம் நல்லா தளர்ச்சியாக வச்சுக்கணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 4 சிம்பிள் ஒரு 4 எக்ஸசைஸ் மட்டும் பார்க்க போகிறோம். என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாற்காலியில் ஒரு வால் சப்போர்ட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உங்கள் முதுகு தண்டு நல்லா இதில் பதிகிற மாதிரி இப்படி நல்லா சாஞ்சி உட்கார போகிறோம். உட்காந்து நல்லா ரிலாக்ஸ்டாக இருங்க. இப்போ நம்ம காலுக்கு செய்ய போகிறோம். 2 காலுமே ஃபஸ்ட்டு சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போது பொறுமையாக பண்ணணும். இதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடக்கூடாது. பொறுமையாக மூச்சோடு சேர்த்து நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு பலன் ஜாஸ்தி. இப்போ என்ன பண்ணுறோன்னா மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டே, அதாவது இன்னொரு மூச்சை இழுத்துக்கிட்டே காலை பொறுமையாக இப்படி நம்ம நீட்ட போகிறோம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த மாதிரி நிற்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு மூச்சை விட்டுட்டே காலை கீழே வச்சுருங்க. இப்போது உங்களால் மூச்சை இழுத்துக்கிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா மூச்சை இழுத்துட்டு நீங்கள் எதுவுமே ஹோல்ட் பண்ண வேணாம். அப்படியே மூச்சை விட்டுருங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னா மூச்சை இழுத்துக்கிட்டே கால் அப்படியே நீட்டிட்டு மூச்சை விட்டுருங்க. அப்புறம் பொறுமையாக காலை கீழே வைங்க. சரிங்களா? இப்போ அதே மாதிரி நம்ம இடது காலில் பண்ணிடலாம். கைகள் நம்ம நார்மலாக இங்கேயே வச்சுக்கலாம், இல்லைன்னா முட்டிக்கிட்ட வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ அப்படி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கை இருக்கிற நாற்காலியில் இருந்தால் அந்த நாற்காலி மேலே இப்படி கையை வச்சுக்கோங்க. உங்களோட இஷ்டம் கம்ஃபர்டபுள் லெவலில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே இடது காலில் பண்ணுறோம். மூச்சு நல்லா இழுத்துக்கோங்க. காலை நேராக்கிடுங்க. மூச்சை விட்டுருங்க. ஒரு சில வினாடிகள் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி முட்டியும் இந்த கால் நல்லா நேர் கோட்டில் இப்படி இருக்கணும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படியே பொறுமையாக காலை எடுக்க போகிறோம். கடகடன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. பொறுமையாக அப்படியே பண்ணிடலாம். இன்னும் ஒரு முறை அப்படியே ரிப்பீட் பண்ணிடலாம். ஏன் காலை அப்படி தூக்குங்க, மூச்சை விட்டுருங்க. சில வினாடிகள் இருக்கலாம். இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா இதுக்கு நேராக இந்த இடது காலுக்கு நேராக அந்த முட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப மேலேயும் தூக்கிடக்கூடாது, ரொம்ப கீழேயும் தூக்கிடக்கூடாது. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வச்சுட்டு பொறுமையாக காலை கீழே இறக்கிடலாம். அதே மாதிரி இப்போ இடது காலில் பண்ணிடலாம். மூச்சை இழுத்துக்கிட்டே காலை நல்லா இப்படி தூக்குங்க. மூச்சை விட்டுருங்க. சில வினாடிகள் இதிலே இருக்கலாம். பொறுமையாக காலை கீழே இறக்கிடுங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் போயிடலாம். அடுத்தது என்ன பண்ண போறோம்னா காலை இப்படி நல்லா மேலே தூக்கிக்கிட்டு அதே மாதிரி நீங்கள் மூச்சு போயோட செய்யலாம். எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டோஸ் இருக்க கால் விரல்கள் இப்படி நல்லா இப்படி பாயிண்ட் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணணும். பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இழிவுத்தன்மை ஏற்படும். அதே மாதிரி உங்கள் முட்டிலையும் நல்ல ஒரு இழிவுத்தன்மை ஏற்படும். அதுக்காக நம்ம இப்படி பண்ணணும். நல்லா இப்படி டோ பாயிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படி நேராக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே இருக்க போகிறோம். இது மாதிரியே செஞ்சுட்டே வர போகிறோம். இங்கே நான் செய்யும் போது ஒரு முறை இல்லை 2 முறை தான் நம்ம செஞ்சு காமிக்கிறோம். இங்கே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு நிறைய டைம் பண்ணிக்கோங்க. ஒரு 5 முறை பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு 5 முறை பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய டைம் செஞ்சால் தான் இதுக்கு பலன்கள் ஜாஸ்தி. அதே மாதிரி இப்போ இடது காலில் பண்ணிடலாம். மூச்சை எடுத்துக்கிட்டே காலை இப்படி தூக்கிடுங்க. மூச்சை விட்டுருங்க. இப்போ இந்த டோ நல்லா இப்படி பாயிண்ட் பண்ண போகிறோம். பண்ணும்போது உங்களுக்கு இங்கே இழிவுத்தன்மை ஏற்படும் பாருங்கள். அங்கேயும் இந்த இடத்துலையுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சில வினாடிகள் இதிலே இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு பொறுமையாக காலை கீழே இறக்குங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இன்னும் ஒரு முறை பண்ணிடலாம். மூச்சை இழுத்துக்கிட்டே காலை இப்படி கொண்டு வாங்க. மூச்சை விட்டுருங்க. டோ பாயிண்ட் பண்ணுங்க. சில வினாடிகள் இருக்கலாம். டோ ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் கீழே இறக்கிடுங்க. அதே மாதிரி இடது காலில் மூச்சை இழுத்துக்கிட்டே காலை மேலே கொண்டு வாங்க. மூச்சை விட்டுருங்க. டோ பாயிண்ட் பண்ணுங்கள். சில வினாடிகள்
காலை நேராக வச்சுட்டு கீழே இறக்கிடுங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அடுத்தது வந்து மூணாவது என்ன பண்ணுறோன்னா, காலை கொஞ்சம் அதே மாதிரி மூச்சு இழுத்துக்கிட்டே காலை கொண்டு வந்துட்டு அப்படியே காலை பின்னோக்கி வந்து இப்படி வைக்க போகிறோம். அதாவது கால் கீழே கவனிச்சுக்கோங்க, டோ வந்து கீழே போய் இப்படி வைக்க போகிறோம். இப்படி வச்சுட்டு வந்துடும். மூச்சு விட்டுட்டே வந்து நம்ம அப்படி வச்சிடலாம். அதை மறுபடியும் பண்ணுறேன். மூச்சு இழுத்துட்டே காலை மேலே தூக்குங்க. மூச்சு விட்டுட்டு காலை பின்னோக்கி வைக்கணும். இந்த சேருக்கு உள்ளே, நாற்காலிக்கு கால் உள்ளே வந்து வைக்கணும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மறுபடியும் காலை வந்து நேராக கொண்டு வந்து வச்சுருங்க. இப்போ அதே மாதிரி வந்து இடது காலில் பண்ணிடலாம். மூச்சு இழுத்துக்கிட்டே காலை இப்படி நேராக கொண்டு போங்க. மூச்சு விட்டுட்டே காலை பொறுமையாக மடக்கி பின்னோக்கி கொண்டு போய் வச்சுருங்க. இன்னொரு முறை. அதுக்கப்புறம் காலை வந்து நேராக வந்து கொண்டு வந்துடுங்க. இதையே வந்து மறுபடியும் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது அடுத்தது வந்து பண்ணலாம். 4வது வந்து பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, மறுபடியும் கால் நேராக தூக்குங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கால் நீட்டி மடக்கிறோமோ அந்த அளவுக்கு பண்ணணும். அதனால தான் சொன்னால் வேகமாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக பண்ணிட்டாலே நமக்கு நல்லாயிருக்கும். கால் இப்படி தூக்கிட்டு இந்த ஆங்கிள்ஸில் இந்த கொலுசு போகிற இடம் இருக்குது இல்லையா, அதை வந்து இப்படி பொறுமையாக வந்து நம்ம வந்து இப்படி சுற்ற போகிறோம். கிளாக் வைஸ் அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ், வலது புறம் இடது புறம் வந்து இப்படியே வந்து சுற்ற போகிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் அதோட வந்து பலன்கள் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும். அதே மாதிரி இடது கால், இடது நோக்கி, அப்புறம் வலது பக்கமாக வந்து இப்படி சுற்ற போகிறோம். பொறுமையாக வந்து காலை கீழே வச்சிடலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இன்னும் ஒன்று மட்டும் பண்ணிடலாம் கடைசியாக. இப்போ என்னென்னா, காலை வந்து பொறுமையாக கொண்டு வந்து இந்த நாற்காலிக்கு முனையில் வந்து இப்படி வச்சுக்கோங்க. காலை இப்படி வச்சுட்டு பொறுமையாக வந்து காலை நீட்டிடுங்க. அப்படியே வந்து காலை மடக்கி வச்சுருங்க. ஃபுல்லாக வந்து ரொம்ப மடக்க வேண்டாம். அதாவது இந்த நாற்காலிக்கு முனையிலே அந்த காலை மட்டும் வச்சா போதும். லைட்டாக மடக்கிட்டு அப்படியே வந்து நம்ம நீட்ட போகிறோம். கால் கீழே இறக்கிடலாம். இப்போ அதே மாதிரி இடது காலில் பண்ணிடலாம். காலை நீட்டிட்டு காலை கொண்டு வந்து லைட்டாக இப்படி முனையில் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் காலை நீட்ட போகிறோம். மறுபடியும் வைக்கிறோம், அப்புறம் நீட்டுறோம். கால்கள் வந்து கொண்டு வந்து இப்படி வச்சிடலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ நாற்காலியில் வந்து இந்த முழங்கால் வலிக்காக வந்து நம்ம பயிற்சிகள்லாம் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இது பண்ணுறதுனால என்ன பலன்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே இந்த மசில்ஸ்லாம் ஸ்ட்ரென்த்தன் ஆகும். நான் சொன்ன மாதிரியே அது ஆனதுனால வந்து உங்களுக்கு முழங்கால் வலிகள் வந்து சரியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப வந்து இதில் எல்லாமே வந்து ரொம்ப நிறையவே ஆயிடுச்சு. சின்னவங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து முழங்கால் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சின்ன பிள்ளைங்களே வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வந்தாலே வந்து அவங்களுக்கு வந்து எனக்கு முட்டி வலிக்குதுங்கிற மாதிரி ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு உடலில் வந்து சத்தும் வந்து கம்மியாக இருக்குது. சரியாக சாப்பிடாதனாலையும் சத்து கம்மியாகவும் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது சின்னவங்களுக்கு. பெரியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வயசு ஆக ஆக வந்து மூட்டுகள் வந்து தேய்மானம் ஏற்படுறதுனால அதனால இந்த வலிகள் வந்து வருது. அதை வந்து நம்ம நேச்சுரலாக வந்து இப்படி நம்ம சரி பண்ணுறது பண்ணிக்கலாம். கூடவே வந்து நம்ம வந்து நடைப்பயிற்சி, டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நடைப்பயிற்சி செஞ்சுட்டு இந்த மாதிரியும் வந்து செஞ்சுக்கலாம். இது வந்து காலையிலையும் செஞ்சிடணும், சாயந்தரமும் வந்து டைம் இருந்துச்சு சாயந்தரமே வந்து செஞ்சுருங்க. செய்ய தான் உங்களுக்கு வந்து அந்த உடம்பு வந்து தானாகவே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து பலன்களை வந்து கொடுக்கும். இதனால வந்து நிறைய மாத்திரைக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுவாறு வந்து சைடு எஃபெக்ட் ஆகிட்டு அது மாதிரிலாம் இருக்கிறத தவிர்க்கிறதுக்காக நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறோம். இது எல்லாமே வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள். நம்ம மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.